சாக்லேட் பாய் தான். ஆக்ஷன் ஹீரோ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அவன் சாக்லேட் பாயா இருக்கணும். ப்ளே பாயா இருக்கக்கூடாது. ப்ளே பாயா இருக்கக்கூடாது. பட் ஆனா ரயான் வந்து ரொம்ப கியூட்டா இருந்தான். நாங்க வந்து டிவில பார்த்த மாதிரியே வந்து இங்கேயும் வந்து பயங்கர கியூட்டா நடிச்சிருந்தான். ரொம்ப கோவப்பட்டு இருந்தான். ஆமா, ஆனா ரயான் அடிக்கும் போது எங்களுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நாங்கெல்லாம் கத்திட்டு இருந்தோம், ஏய் ரயான் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ரயானுக்காக வந்து பாருங்க எல்லாரும். ஆமா, சாக்லேட் பாய் தான். ஆக்ஷன் ஹீரோ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அவன் சாக்லேட் பாயா இருக்கணும். ப்ளே பாயா இருக்கக்கூடாது. லவ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஆனா அட்வைஸா நிறைய எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்படி லவ் பண்ணுமோ அப்படி லவ் பண்ணுங்க. இந்த படம் வந்து நீங்க பார்த்து ரசிக்கும் போது நல்லா இருக்கும். அவ சொன்னதை தூக்கிடு. எனக்கு தெரியல பாய் பெஸ்டிக்கும் லவ்வருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஆமாமா, நான் பாய் பெஸ்டிக்கு லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. பார்த்து சொல்வியா? எடிட்டிங்லாம் இருக்காது, அப்படியே போட்டுருவாங்க. சரியா? பாய் பெஸ்டிக்கும் லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. லவ் வந்து ஒருத்தவங்க மேலதான் வரும். ஸோ அது வந்து உணர்ந்து ஒரு ஃபீலிங்கா உருவாகிறதுனால அது வந்து பாய் ஃப்ரெண்ட் மேல வருது. ஸோ இந்த படத்துல வந்து அது வந்து இதுல வந்து பெஸ்டி மேலேயும் லவ் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்து லவ் பண்ணுங்க. ஆமாமா, நான் பாய் பெஸ்டிக்கு லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. பார்த்து சொல்வியா? எடிட்டிங்லாம் இருக்காது, அப்படியே போட்டுருவாங்க. சரியா? பாய் பெஸ்டிக்கும் லவ்வருக்கும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. லவ் வந்து ஒருத்தவங்க மேலதான் வரும். ஸோ அது வந்து உணர்ந்து ஒரு ஃபீலிங்கா உருவாகிறதுனால அது வந்து பாய் ஃப்ரெண்ட் மேல வருது. ஸோ இந்த படத்துல வந்து அது வந்து இதுல வந்து பெஸ்டி மேலேயும் லவ் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்து லவ் பண்ணுங்க. இல்ல, அவ சொல்றது எதுவுமே அந்த படத்துல இல்லைங்க. படத்துல நல்லா இருக்கும். தயவு செஞ்சு வந்து அந்த படத்தை பாத்துருங்க ப்ளீஸ். ஆனா தேங்க்ஸ், ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா. நல்லா இருக்குல்ல வாய்ஸ். பாட்டு பாடி காமிக்கிறீங்களா நீங்க? நீ சொல்லு மச்சான். மறக்காம படம் போய் பாருங்க எல்லாரும். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், டோன்ட் மிஸ் இட். நீங்க பேசிக்கலாம். லிவன்ல இருக்கிறதா? லிவிங்ல இருக்கிறவங்க இருக்கலாம், அது தப்பு இல்லையே. ஓகே, முன்னாடி வா. அவர் வந்து கேட்டாரு லிவிங்ல இருக்கலாமா, அது கலாச்சாரத்தை என்ன நினைக்கிறீங்கன்னு. லிவிங்ல இருக்கிறவங்க இருக்கலாம், ஆனா அம்மா அப்பா பர்மிஷனோட இருங்க, அது தப்பு இல்லை. ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு கன்சென்ட்டா எது இருந்தாலும் அது தப்பு இல்லை. அதனால அது அந்த இண்டிவிஜுவல் பொறுப்பு. ஆனா இதுல படத்துல லிவ்ன்ன்றது ஒரு சின்ன இடத்துல தான் வரும். அதை தாண்டி இதுல நிறைய என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்க என்டர்டெய்னிங்கா ஒரு 3 hours இருக்கலாம் இந்த படத்தை. லவ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஆனா அட்வைஸா நிறைய எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்படி லவ் பண்ணுமோ அப்படி லவ் பண்ணுங்க. இந்த படம் வந்து நீங்க பார்த்து ரசிக்கும் போது நல்லா இருக்கும். அவ சொன்னதை தூக்கிடு.